வனாந்தரத்தின் அற்புதங்களை கண்ட இஸ்ரவேலர்கள் இப்போது ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வின் வாசலில் நின்றார்கள். அது சீனாய் மலை. அந்த மலை முழுவதும் புகையினால் நிறைந்திருந்தது. எங்கும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் தென்பட்டன. வானமே அதிரும்படி எக்காள சத்தம் முழங்கியது. ஏன் இந்த பயங்கரம்? எதற்காக தேவன் ஒரு மலையையே அதிர செய்தார்? மனித குலத்தின் நீதிக்கும் ஒழுக்கத்திற்கும் அடித்தளமாக அமைந்த அந்த 10 கட்டளைகள் மோசேயிடம் எப்படி வழங்கப்பட்டது? அந்த மர்மமான மலை உச்சியில் நடந்தது என்ன? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். தேவன் மோசேயை மட்டும் மலை உச்சிக்கு வரும்படி அழைத்தார். அங்கே 40 பகலும் 40 இரவும் மோசேயுடன் தேவன் பேசினார். உலகத்தின் 2 சட்ட புத்தகத்திலும் இல்லாத மிக தெளிவான 10 கட்டளைகளை தேவன் வழங்கினார். வேதாகமம் சொல்கிறது, அந்த 10 கட்டளைகளும் 2 கற்பலகைகளில் எழுதப்பட்டிருந்தன. ஆச்சரியம் என்னவென்றால், அதை எழுதியது மனிதன் அல்ல, தேவனுடைய விரலினால் அந்த பாறைகளில் அவை செதுக்கப்பட்டிருந்தன. உன்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்ற அதிகாரத்தோடு அந்த சட்டங்கள் தொடங்கின. பொய் சொல்லாதே, களவு செய்யாதே, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு என மனித வாழ்வின் புனிதத்தை அந்த சட்டங்கள் உரக்கச் சொன்னன. ஆனால் மலைக்கு கீழே ஒரு விபரீதம் நடந்தது. மோசே திரும்பி வர தாமதமானதால் ஜனங்கள் பொறுமை இழந்தார்கள். தங்கள் பொன் ஆபரணங்களை உருக்கி ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை வழிபடத் தொடங்கினார்கள். மலையிலிருந்து இறங்கி வந்த மோசே ஜனங்களின் இந்த விக்கிரக ஆராதனையை கண்டு கோபமடைந்தார். தேவன் தன் விரலால் எழுதிய அந்த பலகைகளை உடைத்து போட்டார். விசுவாசத்திற்கும் துரோகத்திற்கும் இடையே நடந்த அந்த பெரும் பாடம் நமக்கு ஒரு பெரும் பாடத்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, 10 கட்டளைகள் என்பது வெறும் சட்டங்கள் மட்டுமல்ல, அது தேவன் நம் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடு. நம் வாழ்வு சீராக அமைய அவர் கொடுத்த வழிகாட்டி. இன்று உங்கள் வாழ்விலும் தேவன் கொடுத்த கட்டளைகளை கைக்கொள்ள தவறி நிற்கிறீர்களா? மீண்டும் அவரிடம் திரும்புங்கள். அவர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார்.